மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்கு என்பது ஒரு மிகச் சிறப்பான திட்டமாக தமிழ்நாட்டினுடைய பெண்கள் எல்லாம் ஆண்களுடைய கைகளை எதிர்பார்க்காமல் குடும்ப செலவுகளுக்கு அதை பயன்படுத்தி வந்தார்கள். இன்றைக்கு தேர்தல் வருகிற காரணத்தினால் அதை தேர்தல் அறிவித்தவுடன் தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டிலே நடப்புகள் நிகழ்வுகள் சென்றுவிடும். நீதிமன்றத்தின் வாயிலாக அதை நிறுத்திவிடலாம் என்று ஒரு சிலர் முயற்சிப்பதை அறிந்த முதலமைச்சர் கோடை காலத்திலே பெண்கள் கஷ்டப்படக்கூடாது, பள்ளி கல்லூரிகளெல்லாம் விடுமுறை விடும் பொழுது குடும்பங்களுக்கு செலவு அதிகமாகும், அந்த செலவை ஈடுகட்ட முடியாமல் அவர்கள் தடுமாறக்கூடாது என்பதற்காக கோடை காலத்துக்குமான சேர்த்து அந்த மகளிர் உரிமை தொகையை 5 மாத மகளிர் உரிமை தொகையை இப்போதே கொடுப்பதற்கான உத்தரவை பிறப்பித்து இன்றைக்கு காலையிலே கொடுத்தும் இருக்கிறார்கள். அதை கொடுக்காமல் இருந்தாலே இன்றைக்கு தடுப்பதற்கு பல பேர் கிளம்பி இருப்பார்கள். கொடுத்துவிட்டு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார், அதை தடுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு அதை தடுக்க நினைப்பவர்கள் தமிழ்நாட்டினுடைய பெண்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். எதை வேண்டுமானாலும் இன்றைக்கு விமர்சனம் செய்யலாம். அந்த திட்டத்தை குறை சொல்ல முடியுமா? அந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறுத்த வேண்டும் யாரா என்று சொல்லுவதற்கு யாருக்காவது தைரியம் இருக்கிறதா? தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்க கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் யாராவது இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறார்களா? மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கொண்டு வந்த பொழுது, தேர்தல் அறிவிப்பாக அறிவித்த பொழுது இதுவெல்லாம் முடியாது என்று சொன்னவர்கள் இருக்கிறார்கள். ஆட்சி வந்தவுடன் இன்னும் கொடுக்கவில்லை என்று இந்தியா முழுவதும் விமர்சனம் செய்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் முதலாக மகளிர் உரிமை தொகையை கொடுத்தது தமிழ்நாடு. அதற்கு பிறகு இன்றைக்கு இந்தியாவிலே பல மாநிலங்களிலே 2000 2500 வரை இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது இன்றைக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்ற நிலை அனைவருக்கும் உருவாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திட்டம் 5000 ரூபாய் அறிவித்தது மட்டுமல்ல, இனி வருகிற காலத்திலே ஜூன் மாதத்திலிருந்து 2000 ரூபாயாக கொடுக்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை செய்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற மகளிர் ஜூன் மாதத்திலிருந்து தங்களுக்கு 2000 வந்துவிடும் என்று நம்பிக்கையோடு இன்றைக்கு இருக்கிறார்கள். அதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் அதை தடுப்பதற்கான பல முயற்சிகளை செய்கிறார்கள். அதை தடுக்க முயற்சி செய்பவர்களை மக்கள் அறிவார்கள். வரும் தேர்தலிலே என்ன செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு தெரியும். வரும் சட்டமன்ற தேர்தலில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய சீட்டு, அதாவது எத்தனை சீட்டு கேட்பீங்க, அதுக்கான விஷயங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் தேர்தல் சம்பந்தமாக ஈடுபட்டு அதை சொல்லுங்க. இதை கேட்டால் நான் என்ன கேட்பேன் என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் வாங்கி தருவீர்களா என்று கேட்பேன். அதுவல்ல, அதாவது தலைவரிடத்திலே உள்ளே பேசக்கூடிய விஷயம். தேர்தல் கூட்டணியை பற்றி யார் பொதுவெளியிலே பேசினாலும் அது நாகரிகம் இல்லை என்று சொல்லக்கூடியவன் நான். தேர்தல் கூட்டணியை பற்றி பொதுவெளியிலே பேசுவது கண்டிப்பாக கூடாது. அது தாங்கள் குடியிருக்கிற வீட்டுக்கு தாங்களே தீ வைப்பது போல் ஆகும். அப்படிப்பட்ட வேலையை நாங்கள் மட்டுமல்ல, எந்த கட்சியும் கூட்டணி சம்பந்தமாக பொதுவெளியிலே பேசுவது சரியாக இருக்காது. கூட்டணியினுடைய தலைவரிடத்திலே பேசி அதை பிறகு சேர்ந்து அறிவிப்பது தான் கூட்டணி. கூட்டணி என்பது ஒரு தனி மனிதன் அல்ல, 2 கட்சியும் சேர்ந்து அறிவிக்க வேண்டும். கூட்டணிக்கு தலைமை ஏற்கின்ற கட்சியும் கூட்டணியிலே தொகுதிகளை பெறுகின்ற கட்சியும் சேர்ந்து அறிவிக்கும் போதுதான் அது கூட்டணி. அதனால் இப்படிப்பட்ட அந்த நாகரிகத்தோடு தான் எல்லோரும் செயல்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.